நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். டெல்லியில் கடந்த 2012ஆம் ஆண்டு நிர்பயா என்ற மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான முகேஷ் சிங் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டி இப்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி மருத்துவ மாணவி நிர்பயா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தண்டனை பெற்ற 5 பேரில் 4 பேர் டெல்லி திகார் சிறையில் உள்ளனர். இதனிடையே வழக்கின் முக்கிய குற்றவாளியான முகேஷ் சிங் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் பாலியல் வன்கொடுமை செயல்களுக்கு பெண்கள் தான் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் ஏன் இப்படி கூறியுள்ளார் என்பது குறித்து ஆராயப்பட வேண்டும். மகள்களை பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே முடக்க வேண்டும் என்பது போல அவரது கருத்து உள்ளது. முகேஷ் சிங்கின் அவரது கருத்துக்கு முன்னாள் IPS அதிகாரியும் பாஜக பிரமுகருமான கிரண் பேடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த ஆவணப்படம் உண்மையை வெளிப்படுத்தி இருக்கு. இது குற்றவாளியோட மனநிலைய படம் பிடிச்சு காட்டுது. பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆணாதிக்க குணமும் காரணம் என்பது குற்றவாளி முகேஷ் சிங்கின் கருத்தால் நிரூபணமாகியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. வாசுதேவன், செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.